விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, விஜய்க்கு வந்து யாராவது நெருக்கடி கொடுக்கணும்னு நினைச்சாலே அந்த நெருக்கடியே அவருக்கு வந்து சாதகமா மாறிடுது. இப்பவும் பாருங்க, காவிரி விவகாரம் மிகப்பெரிய அளவுல பிரச்சனையாகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து இருந்த போது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கடந்த 2 நாட்களாக கர்நாடகாவில் மழை. அந்த பேட்டி வந்து மிகப்பெரிய அளவுக்கு வைரலா இருக்கு. எங்க பார்த்தாலும் அந்த பேட்டியை நான் பார்க்குறேன். டீ கடைக்கு போனா டீ கடையில பார்த்துட்டு இருக்காங்க, ரீல்ஸ்ல பார்க்குறாங்க, ஷார்ட்ஸ்ல பார்க்குறாங்க. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து சஞ்சய் பேசிக்கிட்டே இருக்காரு. யாரெல்லாம் திமுகவை எதிர்க்கிறார்களோ அவர்களை எல்லாம் தனிப்பட்ட ரீதியில் தான் திமுக தாக்கும். அப்படி தனிப்பட்ட விமர்சனங்களை வைப்பதன் மூலமாக எதிரியை நிலைகுலைய வைப்பது அப்படிங்கிறது திமுகவுடைய ஒரு ப்ளூ பிரிண்ட். உனக்கு என்ன தேவையோ நீ உருவாக்கு, நான் பக்கபலமா இருக்கேன் அப்படின்னு தான் அறிவுரை சொல்லியிருக்காரு. பாருங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம் தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா இந்த பாஜகவும் விஜயும் சேர்ந்து இவிஎம்ல மோசடி செஞ்சு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு வாய் கூசாம பேசிக்கிட்டு இருப்பாங்க. நேற்றைய செய்திகள் அனைத்தையுமே நம்மளுடைய கருத்தோட நம்ம பார்க்க போறோம். இந்த புதிய முயற்சிக்கும் நீங்க ஆதரவு கொடுக்கணும். முதல்ல காவிரி விவகாரம். எப்படியோ இந்த காவிரி விவகாரம் கொஞ்சம் பத்திக்கிட்டு எரியும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல இயற்கை வந்து நமக்கு கருணை காட்டிடுச்சு. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மிகப்பெரிய மழை. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நிறைய அணைகள் வந்து நிரம்பிருச்சு. இப்போ இந்த கேஆர்எஸ் அணை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஒரு மிகப்பெரிய அணை. அந்த அணை நிரம்புறது மட்டும்தான் பாக்கி. ஆனாலும் தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட 25,000 கன அடி தண்ணீர் இன்று காலை நிலவரப்படி திறந்து விட்டுருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு வரைக்கும் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மழை தொடர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த இப்போதைக்கு தேவையான நீர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா இந்த சமயத்துல திமுக என்ன பண்றாங்க, நேற்று உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை கர்நாடகா உடனடியாக திறந்து விட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க. ஆனா இந்த பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டு இருக்கும் போதே தண்ணீர் திறந்து விட்டு 2-3 மணி நேரம் ஆச்சு. முதல்ல வந்து 5,000 அடினாங்க, அதற்கு பிறகு 10,000 அடினாங்க, இன்னைக்கு காலையில் 25,000 அடி. மதியானம் போக போக இன்னும் அதிகமாகும். சாயந்தரத்துக்குள்ள ஒரு 1,00,000 கன அடி தண்ணீரை ஒரு நாள் ஃபுல்லா திறந்து விட்டாங்க அப்படின்னா இந்த வருஷம் காவிரி பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிச்சிருவோம். எதுக்காக திமுக நேற்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடணும்? அதுதான் வந்து திமுகவுடைய நுணுக்கமான அரசியல். அந்த அரசியலை நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். திமுகவை ஏன் சமாளிக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம். முதலமைச்சர் விஜய் கர்நாடகா போறதா இருந்தது, அது கேன்சல் ஆயிடுச்சு. ஆனா அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருந்தது. திமுக வந்து இந்த வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா நேற்று காலையில முடிவு பண்ணி சாயந்தரம் வந்து ஒன்றும் வழக்கு போட முடியாது. அதற்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணி வச்சிருக்கணும். அவங்க ரெடியா இருந்திருக்காங்க. இந்த காவிரி நீர் விவகாரத்தை தாவேகாவுக்கு எதிராக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய திட்டம். இப்போ ஒருவேளை வந்து கர்நாடகாவுக்கு விஜய் போனாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் போன அந்த கர்டசிக்காக கர்நாடக முதல்வர் வந்து ஓகேங்க, நாங்க இவ்வளவு தண்ணி திறந்து விடுறோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல வந்து திமுக என்ன பண்றாங்க, கர்நாடகாவுக்கு வந்து உத்தரவிடுமாறு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுறாங்க, நீங்க இவ்வளவு கன அடி தண்ணீர் திறந்து விட்டே ஆகணும் அப்படின்னு கடுமையான உத்தரவு போட்டா கர்நாடகா என்ன ஆகும்? கர்நாடகா ஏற்கனவே கிறிஸ்தவம் பிடிச்சவங்க, அவங்கள நீங்க தூண்டி விட்டீங்க அப்படின்னா அவங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுதான் திமுகவுக்கு வேணும். ஏன் வந்து நேற்று வழக்கு போட்டாங்க? ஏன்னா நாளைக்கு அவங்க தஞ்சாவூர்ல ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்றாங்க. அப்போ திமுகவுக்கு வந்து ஒரு நெரேட்டிவ் தேவை. நாங்க ஆட்சியில இருந்தாலும் ஆட்சியில இல்லைனாலும் மக்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சி திமுக அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் தேவை. அந்த நெரேட்டிவ்க்கு அவங்க என்ன பண்றாங்க, வரிசையா சில விஷயங்களை செய்யறாங்க. இப்போ ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, போராட்டம் பண்ண போறாங்க, மேகதாது அணைக்கு என்று ஒரு வாரியம் அமைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதிர்கட்சியாக இருந்து கொண்டு தாவேக அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் செய்யும் போது திமுக தான் மக்களுக்கான கட்சி அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணணும். அதற்காகத்தான் இதெல்லாம். அந்த மாதிரி வேற எந்த கட்சியாவது யோசிக்குதான்னு பார்த்தீங்களா? அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, வேற யாராவது இந்த மாதிரி யோசிக்கிறாங்களா? ஆனா திமுக இப்படித்தான் யோசிக்கும். நான் சொன்ன நெரேட்டிவ்ல நேற்றே அவங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வழக்கு விவகாரம் வந்து பிரேக்கிங் நியூஸ் ஆன உடனே பார்த்தீங்களா, ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய கட்சி திமுகடா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் உடன்பிறப்புகள்லாம் ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி விஜய் வந்து கர்நாடகா போனோம் அப்படின்னு சொன்ன போது இவங்க வந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து தடை போட்டாங்க. ஆனா இவங்க சொல்றத விஜய் கேட்கணும். இப்ப திமுக எப்பவுமே அப்படிதான் பண்ணணும். நான் ஆட்சியில் இருந்தா நான் நினைச்சதை செய்வேன், நான் ஆட்சியில் இல்லையா எதிர்கட்சியா இருக்கேனா அப்பவும் நான் நினைச்சதைத்தான் ஆளுங்கட்சியை செய்ய வைப்பேன் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய ஒரு ஃபார்முலா. அதைத்தான் வந்து இங்க அப்ளை பண்றாங்க. அதனாலதான் நீங்க ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா திமுக என்ன சொல்லுதோ அதற்கு நேர் எதிராகத்தான் அவங்க செய்வாங்க. ஏன்னா
திமுக சொல்லி அவங்க செஞ்சாங்க அப்படின்னா அதற்கான கிரெடிட்டை வந்து திமுக எடுத்துட்டு போயிடும். ஸ்டிக்கர் அடிக்கிறதுல அவங்க மன்னர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை திமுக உருவாக்கி கொண்டே இருக்கும். அதனாலதான் திமுக வந்து சிறந்த எதிர்க்கட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, விஜய்க்கு வந்து யாராவது நெருக்கடி கொடுக்கணும்னு நினைச்சாலே அந்த நெருக்கடியே அவருக்கு வந்து சாதகமா மாறிடுது. அவர் மேல வந்து என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் அதை யாருமே ஏத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. அது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு புகழ் மாலையாக போய் விழுந்துருது. இப்பவும் பாருங்க, காவிரி விவகாரம் மிகப்பெரிய அளவுல பிரச்சனையாகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த போது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கடந்த 2 நாட்களாக கர்நாடகாவில் மழை. இந்த வருஷம் காவிரி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. வடகிழக்கு பருவமழை நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சேதாரம் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 2015 மாதிரி 2023 மாதிரி இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா தென்மேற்கு பருவமழை தான் நம்மளுக்கு ஏமாத்திருச்சு. ஆனாலும் இந்த சீசன் எண்டில் நம்மளுக்கு கரெக்டா வந்து மழை பெஞ்சு இந்த காவேரி பிரச்சனை இப்போதைக்கு தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த விதத்தில் விஜய் வந்து லக்கி. ராதன் பண்டிட் அவருடைய ஜோதிடர் சொன்ன மாதிரி விஜய்க்கு நேரம் வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து நம்மளுக்கு கண்ணு முன்னாடியே தெரியுது. அதுக்காகவாது திமுக மாதிரியான கட்சிகள் எல்லாம் வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருந்தாங்க அப்படின்னா மக்கள் வந்து அவங்கள ஓரளவுக்கு நம்ப ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா இப்படித்தான் வந்து அசிங்கப்படணும். கடந்த 2 நாட்களாக ஒரு பேட்டி தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆயிருக்கு. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவருடைய பேட்டி. ஜேசன் சஞ்சய் ஒரு இயக்குனராக அறிமுகமாயிருக்கும் சிக்மா அப்படிங்கிற படம் இப்போ வெளிவர போகுது. அது தொடர்பான ப்ரமோஷன் வீடியோவுக்காக சஞ்சய் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டி வந்து மிகப்பெரிய அளவுக்கு வைரல் ஆயிருக்கு. எங்க பார்த்தாலும் அந்த பேட்டியை நான் பார்க்குறேன். டீ கடைக்கு போனால் டீ கடையில் பார்த்துட்டு இருக்காங்க, ரீல்ஸில் பார்க்குறாங்க, ஷார்ட்ஸில் பார்க்குறாங்க. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து சஞ்சய் பேசிக்கிட்டே இருக்காரு. அது வந்து நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி, மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு. எதனால வந்து இந்த பேட்டிக்கு மக்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அதற்கு மிக முக்கியமான காரணம் விஜயோடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஏன்னா கடந்த ஒரு 6-7 மாதங்களாக, இப்ப ஜனவரி மாதத்திலிருந்து, அதாவது அவருடைய மனைவி விஜயை விட்டு பிரிந்திருக்கிறார், அவர் மேல வந்து வழக்கு போட்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்தி வந்ததுல இருந்து விஜய் மீது தனிப்பட்ட தாக்குதல் செய்யப்பட்டது. அதுதான் வந்து தமிழக அரசியலுடைய ஒரு போதாத காலம்னு வச்சுக்கோங்களேன். திமுகவுடைய ஃபார்முலாவே அதுதான். யாரெல்லாம் திமுகவை எதிர்க்கிறார்களோ அவர்களை எல்லாம் தனிப்பட்ட ரீதியில் தான் திமுக தாக்கும். அப்படி தனிப்பட்ட விமர்சனங்களை வைப்பதன் மூலமாக எதிரியை நிலைகுலைய வைப்பது அப்படிங்கிறது திமுகவுடைய ஒரு ப்ளூ பிரிண்ட். இதை வந்து எல்லாருக்கும் பண்ணியிருக்காங்க. காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொன்ன போது ரஜினிக்கு நடந்தது. பிளஸ் யாரெல்லாம் கொள்கை ரீதியாக திமுகவுக்கு எதிரியோ அவர்களையும் தனிப்பட்ட ரீதியில் தான் விமர்சனம் செய்வார்கள். இது வந்து விஜய்க்கும் நடந்தது. விஜய் வந்து அவருடைய மனைவியோட பிரிஞ்சது வந்து அவருடைய குடும்ப பிரச்சனை. ஆனா அதை பொதுவெளியில் எடுத்து பேசினாங்க, மேடைகளில் பேசினாங்க. பொண்டாட்டியை விட்டுட்டு வந்தவனெல்லாம் வந்து தேர்தலில் நிற்கலாமா, நாட்டை ஆளலாமா அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. மோடிக்கு என்ன நடந்ததோ அதுதான் விஜய்க்கும் நடந்தது. அந்த மாதிரி பேசும்போது என்ன சொன்னாங்க, விஜய் வந்து தன்னுடைய மனைவி, மகன், மகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாரு, அவங்களெல்லாம் வந்து குடும்பப்படுத்துறாரு. அவங்கெல்லாம் வந்து வாய் திறந்தாங்க அப்படின்னா விஜயுடைய கேரியரே முடிஞ்சு போயிடும், விஜயுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சஞ்சய் வந்து வாய் திறந்துட்டாரு. நேற்று அவருடைய பேட்டியில அவருடைய தந்தையை பற்றி மிக உயர்வாக நல்ல விதமாகத்தான் சொல்லியிருக்காரு. அவருடைய தந்தை சப்போர்ட் பண்றாருன்னு தான் சொல்லியிருக்காரு. நீ வந்து என்னோட அடையாளத்துல வரக்கூடாது, உனக்குன்னு ஒரு அடையாளத்தை நீ உருவாக்கணும். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா சொல்லு, நான் செய்யறேன். அதை வந்து நீ தான் என்கிட்ட கேட்கணும். நானா வந்து உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன். உனக்கு என்ன தேவையோ நீ உருவாக்கு, நான் பக்கபலமா இருக்கேன் அப்படின்னு தான் அறிவுரை சொல்லியிருக்காரு. சஞ்சய் வந்து இதை பதிவு பண்றாரு. ஸோ அப்போ ஒரு தகப்பனாக ஒரு நல்ல விஷயத்தை தான் சஞ்சய்க்கு அவர் சொல்லி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. சஞ்சயுடைய பேட்டி விஜய் மீதான அந்த பிம்பத்தை சுக்குநூறா உடைக்குது. திமுகவினர் யாரும் நேத்துல இருந்து எதுவுமே பேசல. இப்ப பேசு அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் எல்லாம் வந்து பயங்கரமா ஷேர் பண்ணி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. சஞ்சய் அவர்களுடைய அந்த முதல் படம் சிக்மா மிகப்பெரிய வெற்றி அடைய நம்ம வாழ்த்து சொல்லுவோம். அடுத்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை நீங்க பாருங்க.
உடன்பரப்புகளை என்ன அப்படின்னா குளத்தூர் தொகுதியில் பாத்தீங்க அப்படின்னா தலைவர் என்ன தொகுதியில் 14 பூத்துல, அதாவது 7 நாள் வந்து ஒரு நாளைக்கு 2 பூத்து வீதம் இருக்கிற அத்தனை இவிஎம் மிஷினையும் சரி பார்த்து வாக்கெண்ணிக்கை சரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று ஓடுது. இதுல தலைவர் வெற்றி பெறுவாரு அப்படின்னு சொல்லி பரவாயில்ல எல்லாரும் பேசுறாங்க, நிறைய பேர் அதுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. தலைவர் ஏற்கனவே குளத்தூர்ல தோல்வியை தழுவி அடுத்த கட்ட நகர்ந்துச்சு. அப்படி இருக்க பட்சத்தில் மறுபடியும் போய் ஒரு டெஸ்டிமோனியலா தலைவரை கொண்டு நிறுத்துற எந்த விதத்தில் சரின்னு எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு அப்படி ஒரு டவுட் இருந்தது இவிஎம் மேல அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்தது அப்படின்னா துரைமுருகன் வெற்றி வாய்ப்பு இருக்காரு, அவங்க தொகுதியில போட்டு அவர் பண்ண சொல்லியிருக்கலாம். இல்ல அப்ப நான் கூடவே இருக்கிற சுப்பிரமணியன் தொகுதியை வெற்றி வாய்ப்பு இருந்திருக்காங்க, அவரை கூட்டு அப்ளை பண்ண சொல்லி அடுத்த கட்ட நகரலாம். இது மறுபடியும் அவர் அசிங்கப்படுத்துற வேலையவே தொடர்ந்து கூட இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே. நிஜமாவே நீங்க தெரிஞ்சுதான் அந்த வேலையை செய்றீங்களா? இப்ப என்ன நடந்துரும் நீங்க இந்த இவிஎம் பாட்டை சரி பண்ணி வெற்றி பெற முடியுமா? இல்ல ரிசல்ட் ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுமா? ஒரு வெங்காயமும் பண்ண முடியாது. தேவையில்லாத வேலையை மறுபடியும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆனா சொன்னா இவன் சொல்றான் எம்எல்ஏ வந்து ஏறிட்டு வர்றீங்க. இந்த காணொலி எல்லாமே ஓட்டு போட்டா அந்த லைனுக்கே போகாது. குத்தம் சொல்லுவாங்க. அறிவார்ந்த நபர் அப்படின்லாம் காமிச்சுக்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உண்மையான திமுக காரர் இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது புரியுதா? குளத்தூர் தொகுதியில மறு வாக்கு எண்ணிக்கை கேட்டிருக்கு. அந்த மறு வாக்கு எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு வந்து எஸ்ஓபி இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். தேர்தல் நடக்குது, ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்ல வந்து சந்தேகங்கள் இருந்தால் மறுவாக்கு எண்ணிக்கை கேட்கலாம். அந்த மறுவாக்கு எண்ணிக்கை எப்படி நடக்க வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையமும் உச்சநீதிமன்றமும் ஏற்கனவே வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. அதற்கு வந்து எஸ்ஓபி கொடுத்திருக்காங்க. அதன்படி மறுவாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. 2 நாள் நடந்திருக்கு. 3வது நாளான நேற்று அந்த விவிபேட் மிஷின்ல வந்து ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படிங்கிறத மாநகராட்சி ஆணையாளர் திரு சமீரன் அவர்கள் பதிவு பண்றாரு. ஆனா இந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டை எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கிறதையும் எஸ்ஓபியில் இருக்கு, தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அதை ரெக்டிஃபை பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, வழிமுறைகள் இருக்கு. ஆனா திமுக என்ன பண்றாங்க, நாங்க அந்த வழிமுறைகளை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாருங்க, இவிஎம்ல முறைகேடு நடந்திருக்கு, இந்த வாக்குப்பதிவுல முறைகேடு நடந்திருக்கு, இவங்க இப்படிதான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நாங்க வந்து நீதிமன்றத்தை நாட போறோம் அப்படின்னு சொல்லி நேத்து பேட்டி கொடுத்தாச்சு. அது உடனடியா வந்து வைரல் ஆகுது. திமுகவினர் அத்தனை பேருமே வந்து பாத்தீங்களா, நாங்க முன்னாடியே சொன்னோம் இல்ல, இவிஎம் மூலமா தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க, பாஜக தான் வந்து விஜயை ஜெயிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த தோல்வியை ஏத்துக்க தயாராகவே இல்லை. எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்கணும், எப்படியாவது இந்த ஆட்சி மேல மக்களுக்கு அவநம்பிக்கை வரணும், அவப்பெயர் வரணும் அப்படிங்கிறதுக்காக ராத்திரி பகலா வேலை செய்யறாங்க. ஆனா அப்படி எதுவும் நடக்க போறது இல்லை அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியறதே இல்லை. இவர் கேட்ட மாதிரி எதுக்காக வந்து குளத்தூர் தொகுதியுடைய மறுவாக்கு எண்ணிக்கை கேட்டீங்க? வேற ஏதாவது தொகுதி கேட்டிருக்கலாம் இல்ல? சரி, அப்படி செஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இதற்கு முன்னாடி எத்தனையோ தேர்தல் வழக்குகள் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் தீர்ப்பு வர்றதுக்கு 10 வருஷம் ஆயிடும். இது இனிமே தீர்ப்பு வர்றதுக்கு 10 வருஷம் ஆகுங்கிறது திமுகவுக்கும் தெரியும். ஆனா அவங்களுடைய தேவை என்ன? நெரேட்டிவ். பாருங்க, நாங்க ஆட்சிக்கு வரணும் தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா இந்த பாஜகவும் விஜயும் சேர்ந்து இவிஎம்ல மோசடி செஞ்சு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு வாய் கூசாம பேசிட்டு இருப்பாங்க. அதை பேசி உண்மையாக்குவாங்க. ஏன்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. இப்ப நேற்று சமீரன் அவர்கள் வந்து முழுமையாக பத்திரிகையாளர் சந்திப்புல விளக்குறாரு. அது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கே புரியல. ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்கணும், இல்ல வேற யாராவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு புரியும். சாதாரண மக்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ஆனா சாதாரண மக்களுக்கு வந்து திமுகவுடைய அந்த ஊடக பலம் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை திரும்ப திரும்ப சொல்லி இவிஎம்ல ஃப்ராடு, இவிஎம்ல மோசடி, முறைகேடு பண்ணிட்டாங்க, இப்படியே சொல்லி அதை உண்மையாக்குவாங்க. இதுதான் திமுக. இந்த குடைச்சல் கொடுக்கிற வேலையைத்தான் திமுக பண்ணிட்டு இருக்கு. ஆனா அது எந்த விதத்திலும் திமுகவுக்கு உதவாது அப்படிங்கிறது இவரை மாதிரியான பாரம்பரிய திமுக காரங்களுக்கு தெரியுது. ஆனா இந்த பஞ்சத்துக்கு அடிபட்டு இந்த 200 ரூபாய் கூலிக்காக வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு அதெல்லாம் தெரியறது இல்லை. இந்த பஞ்சத்துக்கு அடிபட்டவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பாரம்பரியமா உண்மையா திமுகவுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களையே கடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அவருடைய கமெண்ட் செக்ஷன் போய் பாத்தீங்க அப்படின்னா அவரே திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரே திமுக காரர் தாண்டா, அவர் திமுகவுக்கு நல்லது தாண்டா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா கூட யாரும் கேட்கறதே இல்லை. அந்த அளவுக்கு இங்க வெறி முத்தி போய் கிடக்கு. திமுக மேலிடமும் இப்படிதான் இருக்காங்க. அவங்களுக்கு நிதர்சனம் என்ன அப்படிங்கிறதும் புரியல, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் இல்லை. முதல்ல தோல்வியை ஏற்றுக்கிட்டு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை சரி செய்து மக்களின் மனதை மீண்டும் வென்று நம்ம மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு சுத்தமா இல்லை. குறுக்கு வழியிலே யோசிச்சு பழகின திமுகவுக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம கண்டதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் இந்த திமுக காரர் வந்து சொல்லியிருக்காரு.